ஆபிரகாமுக்கு எத்தனையோ ஆண்டுகள், அண்ணாவுக்கு பல ஆண்டுகள் திருமணமாகி. அதே போல அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு தெரியும் எப்பொழுது குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று. அவர் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை நாம் இறைவனுடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அருளாக, ஆசீர்வாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் கடவுளால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. இறந்த உடலுக்கு உயிரை கொடுப்பது கடவுளுக்கு எளிதான காரியம். நோயாளிகளை ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்துவது என்பது கடவுளுக்கு எளிதான காரியம். நம்முடைய கற்ப பையிலே ஒரு கருவை கொடுப்பது என்பது கடவுளுக்கு எளிதான காரியம். எனவே நம்முடைய திருமண வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே திருமணமாகி குழந்தை இல்லையே என்ற வருத்தத்தோடு நாம் வாழ்வதை விட்டுவிட்டு, கடவுள் எனக்கு தருவார், கடவுள் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார், நான் பூண்டி மாதா கோவிலுக்கு சென்றிருக்கின்றேன், ஜெபித்திருக்கின்றேன், நம்பிக்கையோடு கண்ணீரோடு அழுது புலம்பி மனம் கசந்து நொந்து நான் வேண்டி வந்திருக்கின்றேன், கடவுள் எனக்கு குழந்தை செல்வத்தை தருவார். அடுத்த ஆண்டு நான் திரும்பி சென்று கடவுளுடைய வல்லமைக்கும் தாய் மரியாவுடைய பரிந்துரைக்கும் நான் சாட்சி சொல்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய பயணத்தை தொடங்குகின்ற பொழுது கடவுள் கண்டிப்பாக நமக்கு அருளையும் ஆசிரையும் குழந்தை வரத்தையும் கொடுப்பார்.